வணக்கம். 2026 தேர்தல் களம் அத பத்தி தான் இன்னைக்கு தோழர் சிவக்குமாரோட பேசப் போறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் அப்படிங்கிற இன்னொரு 3 வாரம் தான் இருக்கு. நம்மளுடைய அ தேர்தல் நாளுக்கு. மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலா ஜனநாயக உரிமையா அப்படிங்கிறது ஒரு தனி தனி விவாதம். பட் இருந்தாலும் வந்து இந்த தேர்தல் 2026 தேர்தல் அப்படின்னு வரும்போது பொதுவா மீடியாலாம் வந்து இது வந்து ஒரு 4 முனை போட்டியா தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சாரமா இது வந்து இன்னுமே வந்து ஒரு திராவிடத்துக்கும், மதவாதத்துக்கும் உள்ள ஒரு போட்டியா தான் நான் பார்க்கிறேன். சோ நீங்க எப்படி முதல்ல இந்த தேர்தல் களத்த பார்க்குறீங்க தோழன்? இல்ல முக்கியமா நீங்க தொடர்ந்து சொன்னீங்க இல்லையா? இத இது மட்டும் தான் ஜனநாயக ம். உரிமை அப்படின்னு நீங்க சொன்னது. ஆம். அது வந்து பொதுவா எம்எல் குழு தோழர்கள் மத்தியில இருக்கிறது. இது போலி ஜனநாயகம், ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்வது. ம். இன்னொன்னு பொதுவா ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, சிபிஎம்ல கூட ம். உள்ள ரொம்ப இறங்கி பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த தேர்தல்லாம் என்ன தோழர், நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்குள்ள போக வேணாம். ஆனா இந்த தேர்தல், இந்த ஜனநாயகம் முக்கியத்துவத்த வந்து நம்ம கொஞ்சம் பேசணும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆ ஏன்னா நான் வந்து அந்த பின்னணியிலிருந்து வந்து, இப்போ வந்து அம்பேத்கருடைய ஒர்க்க ஸ்டடி பண்ணும்போது, இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான சமூகம் இருந்தது, இருக்குது, அதற்கான அரசியல் அமைப்பு என்னவா இருக்கு? இந்த அரசியல் அமைப்புல ரொம்ப முக்கியமானது, ஒருவருக்கு ஒரு வாக்கு. வயது 18 வயதான யாரா இருந்தாலும், அவர் ஒரு ஓட்டு தான் போடுவார். அவர் அம்பானியாக இருந்தாலும் சரி, மிகவும் ஒரு ஏழை தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது சாதாரணமா வந்துரல. இது ம். ஜனநாயகம். இந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள். சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் ஊராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து அதிகாரத்துக்கு வராங்க. அப்போ நடுவுல இவங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்கள யார் கேள்வி கேட்கறது? எந்த ஒரு புகார் வந்து இருக்கு. ஆனா, ஓகே. அது கேள்வி கேட்கிறத அத கொஞ்சம் நிறுத்துவோம். ஆ 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவ இந்த வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்து தான் தீரணும். தெரியும். இது நிரந்தர பதவி கிடையாது. அப்ப இதற்காக அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மக்களை வந்து அ அது அது ஏமாத்தியோ, ஏதோ ஒரு வகையில மக்கள சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. நீங்க வந்து வேறொரு சட்டம், வேறொரு முறையாக இருந்ததுன்னா, நீ என்ன வேணாலும் இருந்துக்க. நான் சொல்றது தான் ஆட்சி என்று ஆட்சியாளர்கள் இருப்பது, நம்ம நாட்டுல வந்து அரசியல் களத்துல ஒழித்து கட்டப்பட்டிருக்கு. அரசியல் களத்துல. ஆனால் சமூகத்திலும், பொருளாதார தளத்திலேயும் வேறுபாடு இருக்குன்னு நமக்கு தெரியும். பொருளாதாரம் என்பது அதுதான் சோசலிசம் அப்படின்னு போகக்கூடியது. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அத பேசுறோம். ஆ சமூக தளம் வந்து ரொம்ப மோசமானது. அதுதான் ம். அரசியல் தளத்துக்கும் அதற்கும் பெரிய முரண் இருக்கு. அரசியல்ல ஜனநாயகம் வந்துருச்சு. சமூக அடிப்படையில் ஜனநாயகம் இல்லை. பொருளாதார அடிப்படையிலே இல்ல. இது ம். அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட் தான். பொருளாதார அடிப்படையில் ஜனநாயகம் வேணும் அப்படின்னா, அது சோசலிசம் தான். இந்த வகையில் இது வந்து ஜனநாயகம் இல்ல. ம். என்னையா ஓட்டு மட்டும் போட சொல்ற? முதலாளி அம்பானி வந்து பல 1000 கோடி குவிச்சுக்கிறான். இங்க தொழிலாளிக்கு நியாயமான கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த வகையில் இது ஜனநாயகமா என்று கேள்வி கேட்கலாம். ஆனால் அரசியல் ஜனநாயகம், இந்த ம். முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வரலாறு, சமூக பின்புலத்தை வைத்து பார்க்கும்போது. இப்ப நம்முடைய அ அ அப்போ இன்னைக்கு நீங்க நீங்க வச்ச கேள்வியும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னொன்னு வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த 2க்கும் இடையிலான மோதல் என்பது அரசியல் களத்தில் நடந்தாலும், அதுக்கு ஒரு சமூக அடிப்படை இருக்கு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது எந்த சமூக அடிப்படை அப்படின்னா, அது பார்ப்பனர் அல்லாதோர் என்ற ம். ஒரு கருத்து. நான் பிராமின் ம். பாலிடிக்ஸ் நாட்டுல. அது நீதி கட்சியில தொடங்கி, அ அதன் பிறகு திராவிடர் கழகம், திராவிடர் முன்னேற்றக் கழகம் வரைக்கும். இது வந்து ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. பாஜக என்பது ஒரு பிராமின் பாலிடிக்ஸ். பார்ப்பன அரசியல். ம். அப்ப பிராமின் பாலிடிக்ஸ் அப்டின்னா, இது பார்ப்பனர்களை கொண்ட அரசியல் கிடையாது. பாஜகவிலேயும் பார்ப்பனர் அல்லாத பலர் வந்து அ தேர்தலுக்கு நிப்பாங்க, அதிகாரத்துக்கு வருவாங்க. உதாரணமா
இப்ப பிரதமர் நரேந்திர மோடி கூட ஒரு பார்ப்பனர் கிடையாது. ஆனா, அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? கருத்தியல். சமூகம் எப்படி இருக்கணும்? இது வந்து நான் நான் படிநிலைகளாக இருக்கணும் என்பதை அவங்க வந்து உறுதியா நம்புறாங்க. அவர்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மேல பெரிய கோபம். இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டபோது, அ அம்பேத்கர், நேருவுடைய கொடும்பாவி கொளுத்துனாங்க. இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டத்த நீங்க ஏன் வந்து மேற்கத்திய ஜனநாயகம் எல்லாம் பேசுறீங்க? நம்ம நாட்டுல இருந்த பழைய அரசமைப்பு முறையெல்லாம் பாருங்க. அப்டின்னா அவங்க அவங்க சொல்ல வந்தது மனுஸ்மிருதி தான் நம்முடைய ம். அரசமைப்பாக இருக்க வேண்டும். அதுல அது எல்லாம் கற்பனை தான். அப்படி இருந்ததுன்னா என்னவா இருக்கணும்? நீ உதாரணமா சூத்திரர்களுக்கு வாக்குரிமை இல்ல. பார்ப்பனர்கள், பத்திரியர்கள், வைசியர்களுக்கு தான் வாக்குரிமை. அல்லது 2 வகையான வாக்குரிமை. இவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். சூத்திரர்களுக்கு குறைவு. ஆ தலித்துகளுக்கு வந்து வாக்குரிமையே கிடையாது. இப்படி ஒரு அரசமைப்பு சட்டம் வந்திருக்க முடியாதான்னா, வந்திருக்க முடியும். இங்க உள்ள ஆளும் வர்க்கம் வந்து அததான் விரும்புது. பாஜக தலைமை கூட்டணி, அதுல அதிமுக பெரிய கட்சியா இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி. அதுல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் உடைய உள்குத்து அரசியலையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அது நடந்துட்டு இருக்கு. அப்போ திமுக கூட்டணியில் இருப்பது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ம். மனிதநேய கட்சி, அப்புறமா இவங்க சேர்த்துக்கிட்ட தேமுதிக. தேமுதிகலாம் தேமுதிகவோ அல்லது ஓபிஎஸ் இல்ல இவங்கலாம் எங்க ஆமா. வேணாலும் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட வேதனையாவே இருந்தது. ஏன்னா, எந்த ஒரு தத்துவ பின்னணியுமே இல்லாத அந்த தேமுதிகக்கு ஒரு 10 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. விசிகாக்கு 8 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ, அதுல எனக்கு உண்மையிலே அதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அது எப்படி எந்த அடிப்படையில அவங்களுக்கு 10 சீட்டு ஒதுக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதுல ஒரு பக்கம் ஒண்ணு வந்து கிரவுண்ட்ல வந்து வாக்கு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ம். வாக்கு எப்படி ஆறதுன்னு ஒண்ணு வந்து தோழர்கள் சொல்றாங்க. எனக்கு என்னுடைய கருத்து வந்து தேமுதிகவுக்கு முதலாளிகள் ஒரு தரப்பு தெலுங்கு முதலாளிகள் ஆதரவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நாயுடு அவங்க நாயுடு முதலாளிகள். நாங் ஆமா. அப்ப அவங்க வந்து எதிர் தரப்புக்கு போகாம இந்த பக்கம் இழுத்து போடுறது திமுகவுக்கு தேவைப்படுது. ம். அவங்க பல 100 கோடி வந்து புரளக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அதுதான் இவங்கள உள்ள கொண்டு வர்றது. அது முதலாளிகளின் கட்சி. ம். விசிக முதலாளிகளின் கட்சி கிடையாது. விசிகால ரியல் எஸ்டேட் பண்றாங்க. நெறைய சொத்து சேர்க்கிறாங்க அப்படின்னா, மிஞ்சி ம். மிஞ்சி என்ன பார்ப்பீங்கன்னா, சில கோடிகள். ம். 1,00,00,000 2,00,00,000 சாத்தாருன்னா அவர் பெரிய பணக்காரரா இருப்பாரு. கார் வச்சிருப்பாரு. ம். அவ்வளோதான். தேமுதிக முதலாளி திமுக, அதிமுகலாம் பல 100 கோடிகள் வச்சிருக்கிற முதலாளிகள். ம். அதனால திமுக விசிக என்பது முதலாளிகளின் கட்சி கிடையாது. முதலாளிகள் ஆதரிக்க மாட்டாங்க. அது முதலாளித்துவத்தை எதிர்க்குது என்பது காரணம் கிடையாது. அது வந்து அ மேபி திராவிட அரசியல், அம்பேத்கருடைய அரசியல், இந்த சனாதனத்தை எதிர்ப்பது தான் ம். விசிக வந்து ஆதரிக்க போறது இல்ல. ம். ஆனா விசிகாவுக்கு போன முறையை விட 2 சீட் அதிகமா குடுக்க வேண்டிய ம். கட்டாயம் வந்து அதுவும் ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரென்த் தான். அந்த ஸ்ட்ரென்த்த பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. இவங்க 10 தொகுதி கேட்டாங்க. இரட்டை இலக்கம் வேணும். அப்புறம் மாநிலங்களவை தொகுதிக்கு ஒரு இடம் வேணும். அப்படின்னு கேட்டதுல 8ல முடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஒரு க விசிகாவ ஃபாலோ ஃபாலோ பண்றதுன்னா அப்சர்வ் பார்க்கும்போது இந்த மாரி ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எப்படியாவது அவருடைய அரசியலை வந்து தகர்க்கணும். ம். ஆனா ஒவ்வொருத்தையும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அ நிதானமா தான் அத கொண்டு வராரு. அதிலிருந்து அவர் வலுத்து தான் வர்றாரு. பலவீனம் அடையல. ம். பலவீனம் அடையறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆயி தான் வராரு. இந்த தேர்தல்லயும் முக்கியமான ஓகே. ஸோ இந்த தேர்தல்ல நம்ம நீங்க சொன்ன மாரி மதசார்பற்ற கூட்டணிக்கும், ஒரு மதவாத கூட்டணிக்கும் உள்ள அ மோதல் அப்படிங்கும்போது, ஆப்வியஸா நம்மளுடைய ஆதரவு இந்த பக்கம் தான் இருக்கும். இதுல ரொம்ப அடிப்படையா எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தான் வந்து இது. திமுக வந்து ஒரு களங்கம் இல்லாத கட்சிலாம் கிடையாதுல்ல. திமுகலயும் ஊழல் இருக்கு. அவங்க அமைச்சர்களும், எம்.எல்.ஏக்களும் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுல ஈவன் நெறைய இண்டஸ்ட்ரில அவங்க வந்து ஒரு மோனோபோலியா இருக்காங்க. ஸோ அவங்க செய்யற தவறுகள்லாம் இந்த பாஜக எதிர்ப்பு மூலமா அவங்க வந்து சரி கட்டிர்றாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக திமுகவ ஓட்டு போடுறோம். பட்
மறுபக்கம் பார்க்கும்போது இவங்க சைட்லயுமே வந்து திமுக வந்து நம்ம என்னதான் விசிகான்னு பேசினாலும் திமுக தானே அங்க ஒரு பெரும்பான்மையான மெஜாரிட்டியான கட்சி. அந்த கட்சியில நீங்க இன்னுமே வந்து அந்த கொள்கை பிடிப்போட ஒரு தத்துவ பின்னணியோட எடுத்து செல்ற ஆட்கள் இன்னுமே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. ம். திமுக வந்து பேச்சளவுல அவங்க பார்ப்பன எதிர்ப்பு, சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க. ம். ஆனால் அவங்களுடைய முதலாளித்துவ நலனை வச்சு வரும்போது பாஜகவோட நெறைய சமரசம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்ப கூட ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதி குடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கட்சி. ம். அவர் வந்து வெளிப்படையா தன்னை ஆர்எஸ்எஸ் அறிவித்தவர். ஓ! ஓகே. அது திமுக கூட்டணியில அவருக்கு ஒரு சீட்டு குடுத்திருக்காங்க. ம். உதயசூரியன் இருக்கிறாருன்னு நெனைக்கிறேன். அவர் பேரு ம். முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அப்ப ம். இப்படி வந்து திமுக என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு மிக மிக ஊசலாட்டமான, பலவீனமான ஒரு ஒரு கட்சி தான். ம். ஒரே ஒரு அவங்க கொள்கையில இந்துத்துவா இல்ல. கொள்கையில் அவங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க. அதிமுகவுக்கு கொள்கையில இது கிடையாது. கொள்கையிலும் அவங்க கால்ல விழக்கூடிய கட்சி இருக்காங்க. ம். அதுதான் ஒரே வேறுபாடு. ம். மற்றபடி திமுக என்பது ரொம்பவும் டிஸ்கிரெடிட் ஆன ஒரு கட்சி தான். ம். நீங்க சொல்ற ஒண்ணு. இன்னொன்னு சாதி வெறி. அதாவது தலித்துகள் உடைய உரிமைகள் அல்லது இதுபோல தீண்டாமை, வன்கொடுமை தாக்குதல்கள் அதையெல்லாம் திமுக அரசு நிர்வாகம் அப்படின்னு இல்ல. கட்சியே வந்து அதை ஒரு சாதிய கட்சியா தான் இருக்கு. அத ஒரு தோழர் வந்து சூத்திர கட்சி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது பிசி கட்சி. ஆ பிற்படுத்தப்பட்ட சாதியினரின் கட்சி அது. அதுல முதலாளிகள் இருப்பாங்க. ஆ கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க இருப்பாங்க. எனவே கம்யூனிஸ்ட்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வேற வழி இல்லாம திமுகவா இருக்கிறோம் என்பதுதான். ஆனா இது வந்து ரொம்ப இந்த தேர்தலே ஒரு நிச்சயமில்லாத சூழல். ம். தோக்குறதுக்கு தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா விஜய். ம். விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த விஜய்ன்னு நீங்க சொல்லும்போது அதான் நானே கொண்டு வரணும்னு நெனச்சேன். இந்த விஜய் வந்து ஒரு 10லேருந்து 15% வாக்கு வாங்குவார்ன்னு வச்சுக்கிட்டாலும், அந்த 15% வாக்கு வந்து திமுக வாக்கா? இல்ல அதிமுக வாக்கா? அப்படிங்கிறது தானே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அவரு திமுக வாக்க பிரிச்சுட்டாரு அப்படின்னா, ஆப்வியஸா வந்து அது திமுகவுக்கு தானே பாதகமா போய் முடியும். இப்போ நான் விஜய் பத்தி அ சொ ஒரு ஒரு ஃபேக்ட்ல இருந்து பேசுவோம். ம். ஒரு 1 வாரம் 10 நாளா தினத்தந்தி பேப்பர்ல எலக்ஷன் கவரேஜ் பண்றான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு தொகுதிய எடுத்துட்டு, இந்த தொகுதி பற்றிய விவரங்கள்லாம் குடுத்துட்டு, அங்க உள்ள ஒரு 4 பேர் கருத்து கேட்டு வெளியிடுறது. இந்த 4 பேர் கருத்து கேட்டா, அதாவது கட்சிக்காரங்க கருத்து தனி. பொதுமக்கள் அப்படின்னு ஒரு 4 பேர போடுறான். தினத்தந்தி பேப்பர். இது வந்து YouTubeல வர்ற அல்லது Facebookல, Instaல வர்ற வீடியோ இல்ல. தினத்தந்தி பேப்பர் என்ன வருதுன்னா, ஒண்ணு திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லது விஜயை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ம். ஓகே. நடுவுல நான் அதிமுகன்னு சொல்லக்கூடியவங்களையோ, அல்லது வேற யார் சீமான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே பார்க்கல. பல டி அவ தினத்தந்தியுடைய சாம்பிள் சொல்றேன். 4 பேர்ல 3 பேர் வந்து மாற்றம் வேணும். இவங்களே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து நல்ல ஆட்சி தருவாரு. அந்த ஷேட்ல வந்து பேசுறாங்க. இது 1. 2வது நான் இருக்கிற பகுதி அம்பத்தூர். அம்பத்தூர்ல எனக்கு வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா வேட்பாளர் பேர் நான் சொல்ல முடியும். பாலமுருகன். ஏன் ம். அப்படின்னா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு பேசுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி ஒரு பெரிய கூட்டம். வண்டியில வந்து ஆ இது பறை அடிச்சுட்டு, முரசு அடிச்சுட்டு ஒரு வண்டி போக, பின்னாடி இவரு போக பிரச்சாரம் பண்றாங்க திருச்சில. பசங்க வந்து நூத்துக்கணக்கு ஒரு குறைந்தது ஒரு 100 பேர். எல்லாம் அந்த தாவேக்கா அ அ கொடி இதுல சட்டை போட்டு, கையில கொடி பிடிச்சுட்டு, இதுல நெறைய அதாவது திமுக, அதிமுக இது வந்து ஒரு ஒரு கிரவுண்ட் லெவல் சப்போர்ட். நான் அதுக்கு முன்னையும் பேசியிருக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க சின்னதா வண்டி ஓட்டுற லோடு அவங்கலாம் அ தி தா நான் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 8 பேரு. என்னுடைய சாம்பிள் சொல்றேன். அதாவது தினத்தந்தி என்ற பத்திரிகையில வரக்கூடியது. 2வது வந்து போன்ற நான் நேரடியா பார்க்கக்கூடியது. தாவேக்காவுடைய சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்து இவங்க ஒரு தேர்தல் மெஷினாவும் மாத்துறாங்க.
ம். பிரச்சாரம் ஆரம்பிச்சு தெருவுல வேட்பாளர் நிறுத்தி அவரு கும்பிட்டுட்டே போறாரு. அந்த இது இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. யாரும் தொடங்கல. ம். இங்க திமுகல ஒரு இளைஞர், ஒரு இளம் மருத்துவர தான் நிறுத்திருக்காங்க. கிருத்திகான்னு ஏதோ பேருன்னு நெனைக்கிறேன். ம். அத நான் பேப்பர்ல படிச்ச செய்தி தான். ம். அதிமுக யாருன்னு எனக்கு இன்னும் செட் ஆகுது. ஆ. மைண்ட்ல என்னோட ஓட்டு இந்த தொகுதியில தான். ஓகே. கரெக்ட்டா? இப்போ ம். விஜய் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அது 10% 15% சு ஸ் ஸ் தெரியல. ஆனா எத்தன தொகுதிகள் வெற்றி பெறுவார்? கூட ஒரு கேள்வியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஏன்னா விஜய்க்கு வந்து நம்ம நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, மக்கள் வந்து அறிவார்ந்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மக்கள் வந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து, நாட்டுல வந்து முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்றான், தொழிலாளர்களுக்கு எதிரா இருக்கிறான் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதர் வந்து யோசிக்கிறது இல்ல. அவங்க எப்படி இருக்கணும்னா எமோஷனலா பார்க்குறாங்க. எமோஷனலா யாரு வந்து சரியா இருக்காங்க? யாரு வந்தா நம்மோட கனெக்ட் ஆறாங்க? இப்ப விஜய் போன்றவர்கள் வந்து சினிமா மூலமா இப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அந்த பிரச்சாரம் போகும்போது, எங்க வீட்ல பக்கத்துல இருக்கிற சின்ன பையன். அவன் 4 வயசு. அவன் அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறான். என்னடா இந்த இதெல்லாம் என்ன மோளம்லாம் அடிச்சுட்டு போறான். நான் என்ன கேட்டேன், "என்னடா என்ன போகுதுன்னா?" ஏதோ இந்த வண்டியில மோளம்லாம் அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, "ஓ! விஜய்" அப்படிங்கிறான். அவனுக்கு விஜய் தெரியும். ரைட்டா? இது போல நெறைய பேர் வந்து வீட்ல உள்ள பசங்க வந்து நம்ம எல்லாரும் விஜய்க்கு போடணும். அப்படி சொல்றத நான் கேட்டேன். ஒரு ம். ஒரு பழக்கம் இருக்குது. "என்னங்க எப்படி போகுது? தேர்தல் போகுது?" அப்படின்னு கேட்டா, "அ கஷ்டம் தான் சார். ஒண்ணும் தெரியல. என்னன்னு ம். தெரியல. என் பசங்க என் பொண்ணுக்கு நீ விஜய்க்கு போடுன்னு சொல்லுது. எங்க அம்மா வந்து திமுகவுக்கு போடுன்னு சொல்றாங்க." அப்படின்னு அவரு பேசுறாரு. அப்போ சின்ன பசங்க மத்தியில, பசங்கன்னா இளைஞர்கள் மத்தியிலயும், அ விஜய்க்கு வந்து ஒரு ஒரு கிரேஸ் இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது. அப்போ அதுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து அவர பார்க்க அவருடைய கவர்ச்சிக்காக வரக்கூடிய கூட்டம். ம். அது ஓட்டா ஓட்டா மாறணும்னு மாறுமான்னு தெரியாது. இன்னொன்னு சொல்றாங்க. ம். ஓட்டா மாறும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. ஓட்டா அவன் ஓக் பிடிக்குதோ பிடிக்கலையோ, ம். அது ஓட்டா மாறும். ஏன்னா ஒரு 19 வயசு பையன் அவன் பூத்ல போய் நின்னுக்குவான். அதாவது 40 வயசு அம்மா போகாது. ஓகே. வீட்ல 1000 பேர் தான் போனோம், வண்டி வச்சு கூட்டு போனோம். இவனுக்கு பிரச்சனை இல்ல. காலையில சைக்கிள் எடுத்துட்டு அல்லது நடந்தே போயி ம். கியூல நின்னு போடுவானுங்க. பெண்கள். அந்த அந்த அதெல்லாம் ஆன்லைன்ல பார்க்குற வீடியோ தான். விஜய் அண்ணாவுக்காக நாங்க பண்ணுவோம், இத பண்ணுவோம் அப்படி பேசுறது. இப்படி வந்து ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. அ அது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. ஆனா நீங்க அந்த அவங்க விஜய் வந்து சில தொகுதிகள் வெற்றி பெற அளவுக்கே அவர்கிட்ட வெற்றி பெறுவார்ன்னே நெனைக்கிறீங்களா நீங்க? தெர்ல எனக்கு. நான் நான் ஓகே. அப்படிதான் நெனைக்கிறேன். ஓகே. நான் நான் வந்து ஒரு 4 சினாரியோ பேசுவேன் தோழர். ஆ. அதாவது 1 வந்து அ பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை. ம். 200 வந்து பிஜேபி இல்ல. திமுக. ம். திமுகவுக்கு 200 பிளஸ் சீட்டு திமுக கூட்டணிக்கு. அதிமுக வந்து 50 மீதி உள்ள தொகுதி அப்படின்னு வந்தா ஒரு சினாரியோ. இதுதான் விரும்பக்கூடிய சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னா, அவங்களுக்கு அது நடக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். அதிமுக கூட்டணிக்கு ஒரு 150 பிளஸ் தொகுதி. ஓகே. ஓகே. ம். திமுகவுக்கு ஒரு 50 தொகுதி. விஜய்க்கு ஒரு 30 தொகுதி. இது ம். இன்னொரு சினாரியோ. ம். 3வது சினாரியோ என்னன்னா, திமுகவுக்கு ஒரு 100 தொகுதி. விஜய்க்கு ஒரு 70, 80 தொகுதி. திமுகவுக்கு ஒரு 30, 40 தொகுதி. ம். அப்படியும் வரலாம். ஓகே. ஓகே. அல்லது விஜயே வந்து இப்படி இதெல்லாம் வேரியஸ் காம்பினேஷன்னு வைங்களேன். ம். என்ன ஆகும்? அரசியல் என்னவாகும்? ம். தமிழ்நாடு சமூக பொருளாதாரம் எப்படி மாறும்? இந்த ஒவ்வொரு சினாரியோலயும் ம். அப்படிங்கிறது. ஆமா. அது எது ஏன்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியலல்ல. விஜய்லாம் நம்ம வந்து முதலமைச்சரா வந்தா அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தெரியல. அவரு எந்த பின்புலத்துல இருந்து வராருன்னு தெரியல. அவருக்கு யாரெல்லாம் ஆதரவு தருவாங்க அப்படின்னு தெரியல. அவரு அனுப்பிச்சுட்டா. அ விஜய் மக்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை நீங்க சொன்ன மாரி ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட்ல தான் இருக்காங்க. எத பார்த்தோன்னா, இப்போ நீங்க சொன்ன மாரி அ அப் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 10 தொகுதி அந்த மாரிலாம் ஜெயிக்கிறாங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக, அதிமுக 2 பேருமே அந்த ஒரு 110, 108 அப்படின்னு வந்து நிக்கிறாங்க.
அந்த பற்று எந்த பக்கம் போகுதோ, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா, விஜய் எந்த பக்கம் போவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸா ஏடிஎம்கே, பிஜேபி பக்கம் தான் போவான் அப்படின்னு தோணுது. இல்ல அது தெரியல நமக்கு. இப்போ ம். விஜய் கூட இருக்கிறது செங்கோட்டையன் அதிமுககாரரு போய் சேர்ந்தாரு. ஆ ம். உசி ஆனந்த் இருக்காரு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. நாஞ்சில் சம்பத் விஜய் கட்சியில சேர்ந்திருக்காரு. அதுக்கு ஆதரவா இருக்கு. இப்படி வந்து ஒரு குரூப் அங்க இருக்கு. இப்ப அதுக்கு பின்னாடி இவருடைய சொந்த சொத்து மட்டும் கிடையாது. எனக்கு ஒரு தோழர் சொன்ன தகவல் என்னன்னா, ஒரு தொகுதிக்கு 5,00,00,000 அப்படின்னாங்க. வேட்பாளர் சீட்டு குடுக்குறதுக்கு அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ம். நான் இன்னைக்கு வேட்பாளர் 5,00,00,000 குடுப்பாரா? அவர்ட்ட பணம் இருக்கு அப்படின்னு தெரியல. ம். ஆனா அப்படி இல்ல. அப்ப பணம் எங்க இருந்தது? விஜயுடைய இவ்வளவு பெரிய கேம்பெயினுக்கு. இன்னொன்னு என்ன பேசுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்தாரு. மக்கள் நீதி மய்யம். அதுக்கு முன்ன விஜயகாந்த் கட்சி அதான் வந்தது. முதல் தேர்தல்ல அவரு ஒரு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். அவரு மட்டும் ஜெயிச்சாரு. 2006ல. ம். 2011ல அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு 30 28 21 தொகுதி. 28 தொகுதி வெற்றி பெற்று அவர் தான் எதிர்க்கட்சி தலைவரா அதான் பெரிய கட்சி. ஆ ஆமா. பதவி குடுக்கல. அப்புறமா கட்சி வந்து நம்ம பேசின மாரி இன்னைக்கு வந்து 10 தொகுதி வாங்குற மாதிரி அவர் இல்லாமலே பிரபலமா அவங்க அவருடைய மச்சானா சுதீஷ், அவருடைய பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து அவருடைய பையனும் போன நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு நெருக்கமா வந்தார்ல. ஆமா, ஆமா. எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாரு ஜெயிக்கிற மாரி. அது மேபி அந்த விஜயகாந்த் இறந்த அந்த ஒரு அனுதாப அலையா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ம், வந்துட்டாரு. ஆனா தோத்துட்டாரு. ம், ம். அது எங்க விருதுநகர்லயா? திருப்பியா சோ, இப்போ அதான் விஷயம். அப்ப விஜய வந்து நீங்க ரைட்டா பண்ண முடியுமா? பண்ண முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ம். ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஹோப் என்னன்னா, திமுக வெர்சஸ் விஜய் அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் மாறுது. ம். அப்படின்னா, பாஜகவுடைய இடம் வந்து இல்லாம போகணும். ஆ தெரியல. அப்படி ஒரு பாரதி நிலைமை வந்தாலுமே வந்து பாஜக வந்து விஜய டேக் ஓவர் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. இ எம்ஜிஆர டேக் ஓவர் பண்ணலாம். இதுல நீங்க என்டிகே சீமான் ஓட இடத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவரு எந்த அளவுக்கு தாக்கத்த உண்டாக்குவாரு? இல்ல அவரு ம். வந்து ரொம்ப டேஞ்சரஸ் வந்து அவர்தான். ம். அ ஒரிஜினல் அதாவது பாஜக தமிழ்நாட்டுல அவர்தான். ஆ இது தமிழ் வெறி வெறியை வந்து அவர் பரப்புறாரு. அதுபோல நெறைய பேர் இருக்காங்க. மணியரசன் ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு நெறைய முன்னாள் இடதுசாரிகள் கூட ஆதரவு இருக்கு. அவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு இல்ல. ம். நாங்க ஆதரிக்கிறோம். அங்க என்ன தமிழ்நாடு தமிழ் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள வெளியாட்கள்லாம் வெளிய போயிடணும். அப்புறம் திராவிடம் என்பது தமிழர்களை ஏமாத்துறதுக்காக உருவாக்குனது. இப்படி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து அவங்க சின்னதா இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய அபாயம் புரியல. ஆனா ஆமாமா. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பசங்க. சீமான் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள். ஒரு ஒரு இனவாத சக்தி. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான். தனியா ஒரு சின்ன குழு வச்சிருக்காங்க. அவரு மணியரசனுடைய இத போட்டாரு. இப்ப நான் சொன்னேன், "மணியரசன் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆளுங்க. ஏன் அவர ஆதரிக்கிறீங்க?" "என்ன டேஞ்சரஸ்? அவரு என்ன சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க?" மணியரசன் ஒரு இடத்துல கருத்து என்னன்னா, 1956க்கு பின்னர் தமிழ்நாட்டுக்கு வந்த இடம் தமிழ்நாட்டுல உரிமை கிடையாது. அவங்கலாம் அவங்க ஊருக்கு போயிடணும். அதே போல 1956க்கு பின்னர் தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு போனவங்கள நாங்க திருப்பி அழைச்சுக்கிறோம். அப்படின்னு அவரு பேசுறாரு. அப்ப ம். இது வந்து எவ்வளோ அபாயமா இருக்கு. அப்ப அந்த தோழர் என்ன சொல்றாருன்னா, சரிதானே இதுதானே சரியான கொள்கை. தமிழ்நாடு தமிழருக்கு தானே சொந்தம். அப்படின்னு பேசுறது வந்து இப்படி பல பேர் அது கன்வின்ஸ் ஆற மாரி போறாங்க. இதே ம். நீங்க ஒரு வர்க்க அரசியல், பாட்டாளி வர்க்கத்துக்கு தேசியம் கிடையாது. சர்வதேசியம் தான். பெரியாருடைய அல்லது பெரியாருடைய ஒரு பரந்த பார்வை. அவர் வந்து திராவிடம் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் வெறும் ஒரு மொழி அடையாளத்த சொல்லல. அதை அவர் ஒடுக்க ஒடுக்குபவர்கள், ஒடுக்கப்படுபவர்கள். ஆரியத்துக்கு எதிராக திராவிடம் அப்படின்னு அவர் வைக்கிறார்.
அது மக்களை பொறுத்து இல்ல. அது வந்து கருத்தியல் அடிப்படையில ஒரு அரசியல். சீமான் வந்து ஒரு அடையாளத்த வைக்கிறார். தமிழ் அப்படின்னு அடையாளத்த வச்சாருன்னா, அது ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு தான் கொண்டு போகும். முன்ன ஒரு ஒரு 10, 15 வருஷம் முன்ன நெனைக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்ன. மும்பைல போய் சிவசேனா வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆமாமா. இருந்தாரு. ஆமா. சீமான். இது ஓகே. அப்ப தமிழாங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு. ஆமா. தமிழ்நாட்டின் சிவசேனா தான் சீமான். எப்படி சிவசேனா பாஜகவோடு கூட்டணி அதேபோல இவரும் இயல்பா போய் கூட்டணி வைக்கக்கூடியவர் தான். அ எனவே ரொம்ப சீமான் வந்து டேஞ்சரஸ். ஒரு நல்ல நமக்குள்ள ஒரு நல்ல செய்தி, அவர் சின்ன சின்ன அளவுல இருந்துட்டு இருக்காரு. 8% ஓட்டு அதோட நிக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல மேல சின்ன போவா அளவுல இருந்தாலும் அவரு வளர்ச்சி பட்டுட்டே தானே இருக்கிறாரு. 1லேருந்து 3, 4ன்னு இப்போ 8 வரைக்கும் வந்திருக்காரு. சோ இது இந்த ம். தேர்தல்ல மேபி அட்லீஸ்ட் கம்மியானா பரவால்ல விஜய்னால. பட் தெரியல. பார்த்தா தான் தெரியும். ரொம்ப ஆமா, ரொம்ப ஆமா. ஆபத்தான அரசியல் தான். நீங்க அவரு இருக்கிறது. ம். ம். அவரு 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 பேஸா வச்சு நெறைய தமிழ் தேசிய சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் வந்துருச்சு. அந்த ஒரு தெரிஞ்சு எங்க ஊர்ல அந்த வில்லேஜ் சைட்லாம் வந்து என்னோட சொந்தக்காரனே ஒரு சின்ன பையன் தான். ஒரு 27, 28 வயசு தான் இருக்கும். அவன் வந்து ரொம்ப ஒரு வெறித்தனமா வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. எந்த எந்த எங்க கூட்டம் நடந்தாலும் போயிட்டு அந்த போஸ்டர் ஒட்டுறது, அந்த வேலையெல்லாம் பார்ப்பான். கேட்டா தமிழ் தமிழ் தேசியம் தான் வந்து தமிழ்நாட்ட காப்பாத்தும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒரு கருத்தியல் அளவிலேயே வந்து ஒரு 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 விஷத்த போய் விதைக்கிற மாரி தான் எனக்கு படுது. ஆமா. அதாவது தோழர் ம். தமிழ்நாடு இந்தியாவை ஒரு பகுதி தான். உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அதுதான். ஆமா. அதுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய உரிமை என்ன? மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் உரிமைக்காக நீங்க போராடணுமே தவிர, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து குஜராத்துக்கு போய் வேலை செய்றாங்க. பாம்பேல போய் எவ்வளோ பேர், பெங்களூர்ல எவ்வளோ பேர் வேலை செய்றாங்க. தமிழர்கள் வந்து வளைகுடா நாடுகள்ல வேலை செய்றாங்க. அப்ப இவங்கள எல்லாம் இதெல்லாம் நீங்க இழுத்து மூடிடுவீங்களா? ம். அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான அரசியல் அது. அதே நேரம் டேஞ்சரஸான அரசியலும் கூட. அப்போ தேசியம் என்பது எப்பவுமே ஒரு ஒரு எதிர்மறையில் அதை வந்து அரசியல்ல வரும். எதிர்மறைன்னா என்ன? ஒரு தேசியம் ஒடுக்கப்படுது. இப்ப சீனர்களை ஜப்பானியர்கள் ஒடுக்குறாங்க அப்படின்னா, சீன தேசியத்தின் பெயரால் ஜப்பானை எதிர்த்து போராடலாம். சீன தேசியத்தின் பெயரால் மற்ற தேசிய மக்களை ஒடுக்குவதற்கு இங்க போராடக்கூடாது. சீனால வந்து நெறைய பேர் வந்தாங்க. அ இவங்களுக்கெல்லாம் உரிமைய மறுக்கணும். இவங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாது. இப்படி பேசுவது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் பாஜகவும் அதே பாஜக இந்திய அளவில் என்ன செய்யுதோ, அதைத்தான் சீமான் அளவுல செய்றாரு. அதை அத வந்து தோழர்களிடம் நெறைய பேர் அத தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆ ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா அத எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக காரங்களும் சீமான நெறைய வச்சு செய்றாங்க. ஆமா. ஆனா இந்த தேர்தல்ல அவருக்கான அந்த ஒரு இது கம்மியாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். விஜய்க்கான ஃபோக்கஸ் தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ அது ஒரு ம். விதத்துல கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஆனாலும் தெரியல. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, எப்படி இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் நெக் டூ நெக் போனாலும் திமுக ஜெயிச்சுரும். திமுக கூட்டணி ஜெயிச்சுரும் அப்படிங்க தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் நெனைக்கிறீங்க. நான் வந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னா, 200 பிளஸ் திமுக கூட்டணி அதான் என்னுடைய ஆசை. ஓகே. ஆசை என்ன வேணாலும் பட்டுக்கலாம். ஆனா கிரவுண்ட்ல என்ன வருது அப்படிங்கிறது, ஆ அது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு தேசத்தின் விருப்பம் தான். தி வில் ஆஃப் த நேஷன் ம். அப்படிங்கிறாங்க. அது ம். உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்க ஏத்துக்கணும். ம். ஏத்துக்கணும்னு என்ன? இருக்குது என்பத புரிஞ்சுக்கணும். அத ம். மாத்துறது செய்யணுங்கிறது வேற. நம்முடைய விருப்பத்துக்காக தேர்தல் முடிவு என்பது வராது. ஏன்னா நம்ம உலகம் சின்ன உலகம். நம்முடைய அரசியல் வந்து இன்னும் மக்கள் மத்தியில போய் சேரல. அ அதற்கு அதுதான் முக்கியமான பிரச்சனை. குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிக்குமே ஒவ்வொரு சீட்டு குறைச்சிருச்சு திமுக. ஆமா. அப்போ அ ச விசிக 2 சீட்டு அதிகமாகுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி சுருங்குது. அப்ப இதிலிருந்தாவது நாம வந்து அதான் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் அரசியல் தான் இதுக்கு தீர்வு. ஆனா ம். எப்படி கொண்டு போகப்போறோம்? ம். தேர்தல்ல போட்டியிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கொள்கை? நீங்க வந்து கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கொள்கைகளுக்காக, ஜனநாயக கொள்கைகளுக்காக நம்ம என்ன செய்றோம்?
பொதுவா வந்து பொருளாதார போராட்டங்கள் தான் உயிர் நாடி. ம். அதாவது வி நகர்ப்புறங்கள்ல வீட்டு வசதி, கிராமப்புறங்கள்ல இல்ல தொழிலாளர்களுக்கு ஆ தொழிற்சங்க உரிமை, அல்ல கூலி உயர்வு, அல்லது நிரந்தர பணியிட சம்பந்தமானது. இந்த போராட்டங்கள் நடக்கும். கிராமப்புறங்கள்ல ரொம்ப குறைஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல எல்லாம். ஏன்னா விவசாயம் என்பது ஆ சுருங்கிட்டே போறதுனால, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேஸ் வந்து வெறும் பொருளாதார போராட்டத்தை வைத்திருக்கும்போது, அது சுருங்கிட்டே போகுது. எங்க வந்து நீங்க ஜனநாயகம் இந்தியாவில் ஜனநாயகம், இந்தியாவில் அரசியல் களம் என்பது இந்த ஜனநாயக அரசியல் களம் தான். வேற நீங்க புதுசாலாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ண ஜென்யூனா ட்ரை பண்ண ஒரே ஒரு குரூப் தான். குரூப்னா பல குரூப் சேர்ந்து அவங்க மாவோயிஸ்ட் கட்சியா உருவானாங்க. காட்டுல போய் ஒரு ஆயுத போராட்டத்த நடத்துறோம். வேற யாருமே அதுக்குள்ள மாற்று எதுவுமே கிடையாது. இதுதான். இதன் ஊடாக நீங்க உங்களுடைய அரசியலை நிலைநாட்டணும். ம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு களம் அமைச்சு குடுத்துருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியமைப்பு இல்ல. நீங்க இந்த அரசியலை எப்படி நடத்தப் போறீங்க? இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்ப இந்திய அரசமைப்பு பத்தி நம்ம பேசுறோம், தேர்தல் அறிக்கையில. அரசமைப்புடைய வரலாறு என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபிள் என்ன? நான் வந்து இப்போ அம்பேத்கருடைய அரசமைப்பு அவை உரையாடல்கள் அத படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வைக்கிறாங்க. எல்லாரும் என்ன குறை சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் வந்து பல நாடுகள்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு. நம்ம ம். நாட்டு இதுக்குள்ள இல்ல. இத ம். நாங்க எப்படி என்று காங்கிரஸ்காரங்க காந்தி பேரே அவர் பேசல. ம். இது காங்கிரஸே அவர் ரெகக்னைஸ் பண்ணிக்கல அப்படின்னு பேசுறாங்க. அப்ப எதுக்காக இத சொல்றேன்னா, இந்த ம். அரசமைப்பு என்பது அப்படி ஒரு ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. இந்தியாவுடைய அதுக்கு அவர் பதிலும் சொல்றாரு. இந்தியாவுடைய பாரம்பரியம்னா என்ன? நீங்க வந்து இந்த மெட்காப்ன்னு ஒருத்தர் இந்திய கிராமங்கள பத்தி எழுதியிருக்காரு. ஒரு ஒரு பிரிட்டிஷ் ம். அதிகாரி. இந்திய கிராமங்கள் வந்து காலங்காலமாக அழியாமல் நிலைச்சிருக்கும். அவங்க வந்து பேரரசுகள் அழிந்தாலும் இந்த கிராமங்கள் வந்து தங்களுடைய வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கும். படைகள் வந்துச்சுன்னா, எல்லாம் அந்த ஊர்ல போய் எல்லாரும் அடைஞ்சுப்பாங்க. படை கடந்து போறது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. இத இத வச்சுட்டு தான் நீங்க வந்து ரொம்ப இந்திய பழங்காலம்னு நீங்க பெருமை பேசுறீங்க. இதுல என்ன பெருமை இருக்கு? இது வந்து ஒரு கோழைத்தனத்தின் கூடம். நம்ம மட்டும் வாழ்ந்துடணும். சுயநலமும், கோழைத்தனமும். எவன் வேணாலும் சாகட்டும். மன்னர்கள் மாறுனாலும் கவலை இல்ல. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இருக்கு. அப்ப அவர் வந்து இந்த கிராம ஸ்ட்ரக்சரை கடுமையாக வந்து நிராகரிக்கிறார். நிராகரிச்சு தான் இந்த அரசமைப்பை உருவாக்குறார். கிராமங்கள் என்பது நமக்கு பிற்போக்கானது தான். அப்போ பண்டைய இந்தியா என்பது கிராமங்களை அடிப்படையாகக் கொண்டு தான் இருந்துச்சு. குறைந்தது நம்ம இந்த புத்த பேரரசு, அதாவது அரசுகள் தோன்றிய பிறகு. இப்ப அப்படி இருக்கும்போது இந்த அரசமைப்பு தான் நமக்கு பேஸ். இதுக்கு வெளிய வந்து நமக்கு ஒரு அரசியல் இல்லை என்பத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வெளிய அரசியல் இருக்குதா? நாம தொடக்கத்துல பேசும்போது சொன்னதுதான். இப்ப சிபிஐ, சிபிஎம் அப்புறம் லிபரேஷன், அ சிபிஐ, எம்எல் அவங்க எல்லாம் தேர்தல்ல போட்டியிட்டாங்க. ஆனா ரொம்ப நெருங்கி தோழர்கள்ட்ட பேசுனா, இந்த தேர்தல்லாம் நம்ம அரசியல்ல தோழர். நம்ம அரசியல் வேற ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? ம். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வின்னு நெனைக்கிறேன். நாம் அந்த அரசியல சரியா அடையாளம் கண்டுவிட்டால், கண்டு செயல்படுவதுதான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே தீர்வு. இல்லைன்னா பிஜேபிய எதிர்க்க முடியாது. திமுகலாம் ஓகே. நன்றி தோழர். ம். நன்றி.